ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டிஃபன் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். ரவா கிச்சடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரவா பொங்கல். இதுவும் நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு அரை அழாக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டு பெருங்காயப்பொடி போட்டு நல்லா ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. ஒரு நல்லா 5 விசில் கிட்ட வேய்ங்க. அது நல்லா வெந்துடணும், குழஞ்சி. அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து கடாயில் வந்து ஒரு 1.5 அழாக்கு நான் வந்து ரவை எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கிறேன். வறுத்து வச்சுட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வானலியை வச்சுட்டு ஆயில் போட்டுங்க. ஆயில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் கீ போடுங்க. போட்டுட்டு நல்லா காயட்டோன்னு சொல்லிவிட்டு மிளகு ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம் போட்டு முந்திரி பருப்பு இருந்தால் போடணும். ஆப்ஷன் போடலாம், போடாமே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேவைன்னா போட்டுக்கோங்க. முந்திரி போடுங்க. போட்டுட்டு அது நல்லா பொரியட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நல்லா அது பொரிஞ்சு வர டைமில் நம்ம வந்து இஞ்சி இடித்து வச்சுருக்க இஞ்சி நிறைய பேர் கட் பண்ணி போடுவாங்க. நான் இடித்து தான் போடுவேன். கட் பண்ணி வச்சுருக்க இடித்த இஞ்சியை போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லிவிட்டு பெருங்காயப்பொடி, அதுலேயும் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போடுங்க. போட்டுட்டு நம்ம இந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அது வந்து 1.5 அழாக்கு ரவைக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த தண்ணியை அந்த பருப்பில் கலந்துருங்க. கலந்துட்டு இந்த ஃப்ரை ஆனோன்னா அதில் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும், அவ்வளோதான். ரொம்ப நம்ம பருப்பு ஆல்ரெடி வெந்துருச்சு, ஆயில் தான். ஒரு கொதிக்க சொல்லவே ரவையை வந்து அதில் மெலிசாக கொட்டி அப்படியே கலருங்க. ஏன்னா ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொட்டிட்டிங்கன்னா அது அப்படியே கட்டிடும். அப்படியே அங்கங்கே உருண்டையாக கட்டிடும். லைட்டாக அப்படியே பூ மாதிரி சாரல் மாதிரி அப்படி கொட்டிகிட்டே கலரிகிட்டே இருந்தீங்கன்னா அது கட்டி தட்டாது. இது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் ஒரு தடவை அதை அப்படியே போட்டுட்டு அவசரமாக போட்டு கிண்டி அங்கங்கே கட்டி ஆகி அது ஒரு வழியெல்லாம் ஆகிருக்கு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அப்புறம் கட்டி ஆகிடும். லைட்டாக அப்படியே போட்டுக்கிட்டே கலரிகிட்டே இருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அந்த கிண்டிட்டு அது அப்படியே ரவை ஒரு 5 நிமிஷத்துலேயே அது இதுவாகிடும் இல்லையா, வெந்துடும் இல்லையா. நம்ம அந்த கலர்னால் அந்த தளன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த வாட்டர் இதுலேயே இருக்கும் ஒரு மாதிரி. அந்த டைம்லேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா பொங்கல் வந்து சும்மாவே வந்து இறுகிடும் ரைஸில் பண்ணாவே. இது ரவையில் பண்ணுறோம், நல்லா டைட் ஆகிடும் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் நான் பண்ணியிருக்கேன். தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் வச்சு உப்பு போட்டு அரைச்ச சட்னி தான். அது தாளிப்பு போட்டு வச்சுட்டேன், அவ்வளோதான். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுக்கு சாம்பார் தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா போகும். நான் சாம்பார் பண்ணல, வெறும் தேங்காய் சட்னி தான். நான் எப்படி ரவை கொட்டுறேன்னு பாருங்கள். இவ்வளோ கம்மியாக கொட்டி கிண்டுங்க. ஏன்னா நிறைய கொட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே உருண்டை கட்டிவிடுங்க. இது நான் 2 தடவை 3 தடவை நான் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சாப்பிடாம, ஒரே மாதிரி பொங்கல் சாப்பிடாம எப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான ரெசிபி. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய சமையல் எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். எனக்கு ஒரு திருப்தி, அவ்வளோதான். அதுக்காக தான் நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ணுறது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும் இல்லையா. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்ல வேணாம், பார்வையிலே சொல்லலாம்ல. அதுக்காக கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் கீ போட்டுட்டு இறக்குங்க. இது போடணும்னு அவசியம் இல்லை, போடலாம். வேணுன்றவங்க போடலாம். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்குலாம் தேவைப்படாது, வேண்டாம். அதனால் சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு இது டிஃபன் வெரைட்டி தான். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம உப்புமா பண்ணுறதுக்கு பதில் கிச்சடி பண்ணுற மாதிரி தான் இதுவும். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி பால் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அப்படியே ரவுண்டாக அதுவே வந்துருச்சு.